நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலேயே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்கள்ல சுபகிரகம், எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும்ங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவுல 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. குரு எங்க இருந்து எங்க வர்றாரு அப்படின்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்திலையும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்துல இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பா நீர் ராசியில வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. என்னங்க பலன் எல்லாருமே சொல்றாங்க. எங்களுக்கு வந்து பாருங்க 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட விரயம் ஆகிக்கிட்டே இருக்கு, நிறைய பேர் நாங்கள் கீழே உளுந்து எந்திரிக்கிறோம், சின்ன சின்ன விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்கு, தேவையில்லாம யாரோ பண்ண தப்புக்கு நாங்கள் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறீங்க. எங்களுக்கு அருமையான நல்லது பண்ணக்கூடிய கிரகம் போய் 4ஆம் இடத்துல, அதாவது தர்மபுத்திரர் குரு 4ல் இருக்கும் போது வனவாசம் போனாரே, இப்போ எங்களுக்கும் குரு 4ல் வரப்போகுது. ஏற்கனவே இங்கே 7.5 சனி பிரச்சனை. என்னதான் நாங்கள் பண்ணுறது அப்படின்னா கவலையே படாதீங்க. குரு உங்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதி. பாக்யஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயங்க. பாக்யஸ்தானாதிபதி உச்சமாகிறதும் அற்புதமான விஷயம். கவலையே படாதீங்க. குரு வந்து உங்களுக்கு கடகத்துல இருந்து சூப்பரான பார்வைகள் உங்களுக்கு பார்க்குறாருங்க. 4ஆம் இடத்துல இருக்கிறது சுகங்கள்ல, உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு பார்க்கிற இடங்கள் வந்து அற்புதமான இடங்களை பார்க்குறாருங்க. அதுவும் 9-12 பாக்யஸ்தானாதிபதி பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அது உச்சம் பெற்று பார்க்கும்போது அற்புதமான பலன்களை கொடுப்பார். என்ன இடங்களை பார்க்குறாரு அப்படின்னா 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் அவர் கொடுப்பாரு. இதுல எந்த விதமான மாற்றமும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. இப்ப ஆனா வந்து பாருங்க, ஏதாவது மனசுல ஒரு பாரம், இனப்புரியாத ஒரு பாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கதான் செய்யும் இந்த ஒரு வருஷத்துக்கு. ஆனா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதா தான் நடக்கும். அதுவும் குறிப்பா வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு நிலத்தை வித்துட்டு புதுசா வந்துட்டு ஒரு வீடு கட்டணும் இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த அமைப்பு இந்த சமயம் சூப்பரா இருக்குங்க. அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைங்க, அது எப்பதான் தீரும் அப்படின்னு கேட்டா அதுவும் இப்ப வந்து உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில சங்கடங்கள், மனசஞ்சலங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்துல வந்து ரொம்பவே சூப்பரா வந்து குறையுங்க. அது மட்டும் இல்லாம 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த தடவை உங்களுக்கு குறையும். ஏன் அப்படின்னா குருவோட பார்வை சனி மேல படுது. அப்ப சனியை கொஞ்சம் குரு வந்து சாந்தப்படுத்திடுவாரு. அப்ப விரயங்கள் நிறைய வரும், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா விரயத்துக்கு தகுந்த ஒரு பண வரவு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீருவாருங்க. ஓகே, 8ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறனாலங்க ஒரு சிலருக்கு நீண்ட நாளா ஒரு பிரச்சனை ஒரு உடம்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சி அது ஒரு சர்ஜரி மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு வீடு பராமரிப்பு பண்ணணுங்க, ஆனால் அதுக்கு வந்து சரியாக ஆளுங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பராமரிப்பு வேலைகளையும் என்னால் பண்ணவே முடியல அப்படின்னா அதுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான நேரம். ஒரு
ஒரு உயில் சொத்து. 8 அப்படிங்கிறது உயில் சொத்துங்க. உயில் சொத்து மூலியமாக உங்களுக்கு ஒரு சொத்து வர வேண்டியது இருக்குது, ஆனால் அதுவும் இழுத்தடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. திடீர்னு அதாவது பணம், இந்த ஒரு விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது, ஆனால் இப்போ என் கையில் சுத்தமாகவே காசு இல்லை, நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு திடீர் யார் மூலியமாகவோ யாரோ எப்பயோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இப்போ கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை வச்சு நீங்கள் இப்போ அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நேரம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க, கட்டாயம் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. பவுன் விற்கிற விலைக்கு இப்போ போய் நாங்கள் எங்கெங்கே போய் பவுன் வாங்க முடியும்னா இல்லை, உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய சூழல் கட்டாயம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. குறிப்பாக மேசராசி இளைய பருவத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த இளைய பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படின்னு அமைப்பு சூப்பராக இருக்குது. 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமணம் வாங்கிறதுக்கான அமைப்பும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் ஏறாத கோவில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு குழந்தை பாக்கியத்தையும் அமைச்சு தர போகிறாருங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னாங்க சுப நிகழ்ச்சிகள் அப்படி நிறைய சொந்தங்கள் சூழ சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி ஏதாவது ஒன்று உங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலங்கள் அட்டகாசமாக இருக்குங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, அடுக்குமாடி கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாண மண்டபம் கட்டுறதுக்காகட்டும், இல்லை குவாரி எடுத்து நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகட்டுங்க, பெட்ரோல் பங்கு, ரைஸ் மில்லு, இந்த தொழிலெலாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் செய்யும்போது அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி பிரச்சனைகள் கட்டாயம் தீரும். 9, 12 தொடர்பு வர்றதுனால என்னன்னா கடல் கடந்து வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேங்க, எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் தொழில் கட்டாயம் சூப்பராக இருக்கும். அந்த தொழிலுக்காக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற குரு சொத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிஸ்னஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம். இந்த ஒரு வருட காலங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. புதுசாக ஒரு தொழில், ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க, இப்போ நான் புதுசாக இன்னொரு தொழில் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான பலன் வந்து இந்த சமயத்தில் சனியும் கொடுப்பார், உங்களுக்கு குருவும் கொடுப்பாங்க. அதனால் சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கான பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி கட்டாயம் வந்தே தீரும். ஒரு சிலருக்கு முழங்கால், வயதானவர்கள் இருந்தால் முழங்காலில் வலி தொந்தரவு, காலில் கட்டாயம் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அப்போ இதை சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து குரு 8ஆம் இடத்தை பார்க்குறனால ஒரு சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக முழு ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் நிறைய புதுமைகளை புகுத்த போகிறீங்க. அதன் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அம்மா வந்து உங்களுக்கு தொழிலில் மிக முக்கியமான உதவிகள்லாம் பண்ணுவாங்க. ஒரு பண உதவியாகட்டும், இல்லை நீங்கள் தொழிலை வந்து அதிகம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இடம் வாங்கி தரதாகட்டும், இந்த மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னரோட அம்மா, அதாவது உங்கள் மாமியார் உங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் பண்ணுவாங்கங்க. அடுத்து 12ஆம் இடத்தை குரு பார்க்குறனாலங்க நிறைய பயணங்கள் போவீங்க. குறிப்பாக 9, 12 ஆன்மீக பயணங்கள் நிறைய போகக்கூடிய அமைப்பு. மனசில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேங்க. ஆனால் குரு போன வருஷம் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்த அந்த பிரச்சனைகளை தாண்டி இது வந்து உங்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுதுங்க. குறிப்பாக பெண்கள் அப்படின்னா புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், வீட்டில் இருந்தால் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டங்க. குடும்பத்தோட சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு
கட்டாயம் கிடைக்கும் இந்த சமயத்தில். 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால இவ்வளோ நாள் தூக்கம் சரியாக இல்லை, நிம்மதியான தூக்கமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒழுங்காக தூங்காதனால காலையில் எழுந்திரிச்சு என்னோட ரெகுலர் வேலையை பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ குருவோட பார்வை 12ஆம் இடத்துல வந்து படுறதுனால தூக்கம் நல்லா வருங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லா வரும். கணவன் மனைவியோட தாம்பத்தியம் அப்படிங்கிறதும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்களாலையும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆக மொத்தம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு வந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவாருங்க. இன்னும் ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் இந்த 1 வருட காலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.